வணக்கம். ஸோ இது பிக் மை கேரியரோட அசஸ்மெண்ட் நம்பர் 4. ஸோ இந்த வீடியோ எதை பற்றிதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித்தவுட் நீட் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட் என்ன ஃபஸ்ட்டு ஆசைப்படுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ஆகணும். அதுதான் அவனோட கனவாக இருக்கும். ஸோ டாக்டர் ஆகணும், ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்னாலே டாக்டருக்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இப்போவுமே நாங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் ஸோ இந்த நீட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அது ஒரு அந்த கான்செப்ட் கான்ட்ரவர்சிஸ்க்குள்ளே நம்ம போகலை. ஸோ நீட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அந்த நீட்டோட ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அவங்களோட +2 மார்க்ஸ் வச்சே கட் ஆஃப் மார்க்ஸில் நம்மளால் பயாலஜி பேஸ்டு கோர்சஸ் நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு 10 கோர்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 10 கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்னு நீட் எதுக்கெல்லாம் கம்பல்சரின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கம்பல்சரி எதுக்கெல்லாம் நீட் கம்பல்சரினா, MBBS படிக்கிறதுக்கு, BDS படிக்கிறதுக்கு, ஆயுர்வேதிக் படிக்கிறதுக்கு, ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறதுக்கெல்லாம் நீட் கம்பல்சரி. ஆனால் நீட் இல்லாமல் நம்மளால் நிறைய வேல்யூபிள் கோர்சஸ் படிக்க முடியும். ஸோ வேல்யூபிள் மெடிக்கல் பேஸ்டு ஹெல்த் கேர் மெடிசன்ஸ் அதை நம்மளால் படிக்க முடியும். ஸோ நான் என்னென்ன கோர்சஸ் எடுத்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி எடுத்திருக்கேன், B.Pharm. தென் BSc நர்சிங் எடுத்திருக்கேன். ஸோ தேர்ட் ஒன் BASLP, அதாவது பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். தென் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி BPT கோர்ஸ் எடுத்திருக்கேன். தென் BSc ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அப்படின்னு BScயில் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை எடுத்திருக்கேன். தென் BSc மெடிக்கல் லேபோரட்டரி டெக்னாலஜி, ஸோ அதையுமே எடுத்திருக்கேன். தென் BSc கார்டியாக் டெக்னாலஜி, அதை எடுத்திருக்கேன். தென் BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அண்ட் BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி அண்ட் BSc ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ நான் இந்த ஒரு 10 கோர்சஸ் எடுத்து நான் அனலைஸ் பண்ணி அதில் கவர்மெண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, கவர்மெண்ட் செக்டாரில், ப்ரைவேட் செக்டாரில் நம்மளோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் போட்டு, ஸோ கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார் அண்ட் செல்ஃபில் என்ன பண்ணலாம், பிஸ்னஸாக என்ன பண்ணலாம், தென் ஃப்ரீலான்சிங்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் B.Pharm பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் நான் சொல்கிறேன். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 years ஆஃப் டியூரேஷன் கோர்சஸ் இருக்குது. தென் அதில் 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. 2 கவர்மெண்ட் காலேஜஸில் 120 சீட்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 120 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபார்மசிஸ்ட்டாக போகலாம். தென் ட்ரக் இன்ஸ்பெக்டராகவும் நம்ம போகலாம். ஸோ இது தவிர நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ரோல் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் அந்த ரோல்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம். தென் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், டேட்டா மேனேஜர் அப்படின்ற மாதிரி ரோல்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ஆர் ஹோல்சேல் ஃபார்மசிஸ் ஆஃப் ஓன் ஃபார்மசிஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். தென் ஃப்ரீலான்சிங்காக நம்ம மொபைல் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BSc நர்சிங். ஸோ BSc நர்சிங்கில் 4 years டியூரேஷன்ஸ் இருக்குது. அதில் 6 கவர்மெண்ட் காலேஜஸ், அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 350 சீட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸாக, நர்சிங் ஆஃபீஸராக நம்ம ரோல்ஸ் ப்ளே பண்ணலாம். அதோட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் ப்ரைவேட் செக்டார்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்கல் நர்சிங்ஸ் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணலாம். தென் செல்ஃபாக நம்ம நர்சிங் கன்சல்டன்சிஸ் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஹோம் நர்சிங் அண்ட் ப்ரைவேட் டியூட்டியாக நம்ம ஃப்ரீலான்சிங்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BASLP, ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ இது 4 years + 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப் கோர்ஸு. ஸோ இதில் ஒரு காலேஜ் தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ். அதில் 25 சீட்ஸ் தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை படித்தோம்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆடியாலஜிஸ்ட்டாக போகலாம், ஆர் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்டாக போகலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்ட்ஸ் அண்ட் மெடிசன் டிவைஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணலாம். தென் அதே மாதிரி செல்ஃபாக பார்த்தீங்கன்னா டெலிப்ராக்டிஸ் அண்ட் வர்ச்சுவல் தெரப்பி நம்ம பண்ணலாம். தென் கார்ப்பரேட் ட்ரைனிங்கும் நம்ம ஃப்ரீலான்சிங்காக நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BPT பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி 4 years + 6 months இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இதில் 3 கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நம்ம சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் BPTயில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் ரோலை நம்ம ப்ளே பண்ணலாம். தென்
ப்ரைவேட் செக்டார்ஸில் நம்ம ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்ஸை நம்ம ஒர்க் பண்ணலாம். தென் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் சர்வீசஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். தென் ஆன்லைன் டெலிகம்யூனிகேஷன், டெலி ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங்காகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. ஸோ இது வந்து 3 years + 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 5 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. தென் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 55 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரேடியோகிராஃபர், ஜூனியர் ரேடியோகிராஃபர், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நிறைய வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸில் அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிஸ்டாக, ரேடியேஷன் ஆன்காலஜி டெக்னீஷியன்ஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். தென் டெலிமெடிசன்ஸ் அண்ட் ரிமோட் பிளானிங்காக ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணலாம். தென் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 years + 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 19 காலேஜஸ் இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 340 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸில் நம்ம மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸில் பயோ இன்ஃபர்மேட்டிக் அனாலிஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ செல்ஃபாக வந்து நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணலாம். வர்ச்சுவல் ரிசர்ச் அசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃப்ரீலான்சிங்காக நம்ம ஒர்க் பண்ணலாம். தென் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியில் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிறது 3 years கோர்ஸ் + 1 year ஆஃப் கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் கோர்ஸு. ஸோ இதில் 13 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 182 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் நமக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கார்டியாக் டெக்னாலஜிஸ் ஒர்க் பண்ணலாம். தென் ப்ரைவேட் செக்டார்ஸில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட், சோனோகிராஃபராக, தென் எலக்ட்ரோஃபிசியாலஜி டெக்னாலஜிஸ்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். தென் செல்ஃபாக நம்ம என்ன பண்ணலாம், கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். தென் ஹோம் பேஸ்ட் சர்வீசஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இஸ் 3 years + 1 year ஆஃப் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப், ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். தென் இதில் நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 9 காலேஜஸ் இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 145 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிஸ்ட் அண்ட் ஐசியூ டெக்னீஷியன்ஸ், எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அண்ட் கார்டியாக் கேர் டெக்னீஷியன், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ட்ராமா சென்டர்ஸ் அது மாதிரி இருக்க அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஐசியூ டெக்னாலஜிஸ்ட், கார்டியாக் டெக்னீஷியன், ரெசிபியூட்டரி தெரபிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஐசியூ சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்காக டெலி ஐசியூ அண்ட் ரிமோட் சப்போர்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். தென் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜின்றது 3 years + 1 year கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. 16 காலேஜஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 250 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயாலிசிஸ் டெக்னீஷியன், நெஃப்ராலஜி டெக்னீஷியன்ஸ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் சீனியர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டயாலிசிஸ் சென்டர் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம வந்து நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. தென் செல்ஃபாக என்ன பண்ணலான்னா டயாலிசிஸ் கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். தென் ஹோம் டயாலிசிஸ் ட்ரெயினர்ஸாக நம்ம வந்து ஃப்ரீலான்சிங்கில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட். ஸோ ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டில் எனக்கு 3 years + 1 year கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. தென் நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 15 காலேஜஸ் இருக்குது. 271 சீட்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாகவும் ஒர்க் பண்ணலாம். தென் எமர்ஜென்சி ரூம் டெக்னீஷியன்ஸ், ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி நர்ஸ், எமர்ஜென்சி ரூம் டெக்னீஷியன் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம். என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா கேர் ஸ்பெஷலிஸ்ட், கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன்ஸ்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். தென் செல்ஃபாக நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கிளினிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆம்புலன்ஸ் லிங்க்டு ட்ராமா சென்டர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஒர்க். ஸோ டெலி எமர்ஜென்சி வர்ச்சுவல் சப்போர்ட் வந்து ஃப்ரீலான்சிங்காக நம்ம ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுது. பட் நிறைய பேருக்கு இதை பற்றின ஐடியாஸ் இல்லை. ஒன்லி டாக்டர்ஸ் தான் வந்து பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட் டாக்டராக தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ டாக்டரை தாண்டி நம்ம நிறைய கோர்சஸ் வந்து இது மாதிரி நம்ம வந்து இருக்கலாம். நிறைய கோர்சஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸை விட ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் வந்து எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் நாலேஜ் given. Thank you.